கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நேற்று தினத்திலே வாக்கு தத்தமாய் 5ஆம் வசனத்தை தியானித்தோம். இன்றைக்கு 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. நிச்சயமாக இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் சொல்ற கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அவன் கிளைகள் ஓங்கி படரும் என்று சொல்லுகிறார். கிளைகள் என்றால் ஓங்கி படர வேண்டும், அதை செய்வேன் என்று சொல்லுகிறான். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், ஆலிவ் ஆயில் வாசனை நிறைந்ததாகவும் இல்லையா செழிப்பாகவும் இருக்கும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்ப போகிறார், சில நன்மையினால் நம்மை நிரப்ப போகிறார், தேவனுடைய பிரசன்னத்தில் நம்மை நிரப்ப போகிறார். இந்த மாதம் யாருக்கு எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரவேல் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு சமாதானத்தின் மாதமாக இருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் மறுபடியும் இந்த காரியத்தை பேச சொல்லுகிறார். நீங்கள் ஓங்கி படரும் உங்களுடைய வாழ்க்கையில, இந்த மாதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஓங்கி படர்கிறவர்களாய், உங்களுடைய காரியத்தை எல்லாம் நியாயமாய் செய்வதற்கும், உங்க காரியங்களெல்லாம் அன்போடு செய்வதற்கும், விவேகமாய் செய்வதற்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துவார். வாசனை வீசக்கூடிய நன்மைகளை தேவன் நம்மை நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிங்க, இந்த வசனத்தை அப்படியே உட்கொள்ளுங்க, நிச்சயமாக நடக்கும். ஒரு நாளும் வசனம் வெறுமையாய் போகாது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த மாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனத்தின்படி தேவன் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். இந்த நாளை இவர்களுக்கு ஆசீர்வதித்தாரும். எங்கு சென்றாலும் உங்களுடைய பாதுகாவல் உண்டாகட்டும். வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், ஆண்டவரே பிரயாணத்தில் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே கடன் பாரங்களை நீக்கும். இயேசுவை வட்டி பிரச்சனையை மாற்றும். தேவைகளை சந்தியும். உஷ்ணத்தினால எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி, வாதை கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைக்கும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் அதிகமாய் கடந்து வரட்டும். நல்ல ஆவிக்குரிய கூட்டங்களை கலந்து கொள்ளட்டும். தேவனை மகிமைப்படுத்தட்டும். மகிமை கலந்து உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.